வணக்கம். இன்னைக்கு ஆன் கம்பராமாயணம் நம்ம மெயின் கேரக்டர்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ராமர், ஆஞ்சநேயர், அவங்கள பற்றி படித்தோம். அவங்கள பற்றி நிறைய எழுதியிருந்தார் கம்பர். பட் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் ஆர் அதர் கேரக்டர்ஸ். கூட இருக்கிற கேரக்டர் தே ஸ்ட்ரெங்தன் த மெயின் கேரக்டர்ஸ். அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த குட் சைட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வருவாங்க. அதாவது ஆஞ்சநேயர் ஈவன் தோ இஸ் த மெயின் கேரக்டர், அவரும் இருப்பார். குகன் இருப்பார். அதுக்கப்புறமா சபரி, அதுக்கப்புறமா சுக்ரீவன், வாலி, அந்த மாதிரி சுக்ரீவன் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரும். அதே மாதிரி இந்த பேட் கேரக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது மந்திரை, கைகேயி, அப்புறம் பட் பேட் சைடில் இருக்கிற குட் கேரக்டர்ஸும் இருப்பாங்க. லைக் கும்பகர்ணன், குட்டுன்னு சொல்ல முடியாது, பட் சில சமயத்தில் அவர் குட்டு. அதுக்கப்புறம் இந்திரஜித்து, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்தோன்னா we will see now about two characters. அவங்களோட கிரேட்னஸ் தெரியும் அந்த குட் சைட். ஒன்று குகன், அடுத்தது பரதன் ராமரோட தம்பி. அவருக்கு தான் அந்த ராஜ்யத்தை கொடுப்பாங்க. அதனால் ராமர் காட்டுக்கு போக வேண்டி வரும். அதே மாதிரி அவர் காட்டுக்குலேருந்து போகும்போது குகன் இஸ் த ஒன் ஹூ ஹெல்ப்ஸ் ராமர் டு cross the river. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்ஸ் எப்படின்னா பார்க்கும்போது எல்லாருமே பாவம். அதாவது எனக்கு அப்போ அடிக்கடி தோணும், பரத், அதுக்கப்புறம் கர்ணன், இவங்க இந்த மாதிரி பேர், இந்த கும்பகர்ணன், அதே மாதிரி கர்ணன், இந்த மாதிரி பேர் வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து வைக்கலான்னு தோணும். ஏன்னா அந்த கேரக்டர்ஸ்லாம் இந்த பக்கம் போக முடியாமல் அந்த பக்கமும் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட கேரக்டர். அதே மாதிரி பரத்தும் ஒரு மாதிரியான, பட் பரத் he was always on the good side. ஆனால் அதுவும் ஒரு டஃப்பான கேரக்டர் தான். அது பாவம், அப்பா பேச்சையும் கேட்கணும், அதே சமயத்தில் அண்ணா பேச்சையும் கேட்கணுன்னும் போது அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஆனால் எல்லாரும் இருக்கிறதுலையே நல்லவன். அதாவது அது we will see now. அவ்வளோ ஒரு நல்ல கேரக்டரை கூட 4 பேர் டக்குன்னு யோசிக்காமல் தப்பாக பேசின கேரக்டர் அது பரதன். ஸோ லெட் அஸ் see these two instances. எப்படி கம்பர் அதை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வராரு அப்படின்னு we will see. ஃபஸ்ட்டு டைம் நம்மளுக்கெல்லாம் ஏற்கனவே கம்பராமாயணம் தெரியும், அதனால நம்மளுக்கு பரதன் நல்லவன்னு தெரியும். பட் ஒருவேளை நம்ம கம்பராமாயணமே தெரியாமல் நம்ம படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு டைம் நம்ம படிக்கிறோம் கம்பராமாயணம், அப்போ நம்மளுக்கு எப்படி தெரியும் பரதன் அதில் இன்வால்வ்டாக இல்லையான்னு? ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் மூவி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? இது தெரியாது இல்லையா? ஸோ அதை எப்படி கம்பர் ஹி பிரேக்ஸ் இட் அப்படின்னு, அதாவது அந்த கிரேட்னஸை சொல்லும்போது நம்ம சொல்லுவோம் சில சமயத்தில் வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி கம்பர் இதில் கொண்டு வராரு அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. அப்போ என்ன ஆகும்னா, அந்த பரதன் அவனோட ஆர்மியோடு அந்த ரிவரை க்ராஸ் பண்ணும்போது அவனை டவுட் பண்ண குகன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன நினைப்பான்னா, ஹி திங்க்ஸ் இட் இஸ் ஹிஸ் டியூட்டி டு ப்ரொடெக்ட் ராம். அப்படி இருக்கும்போது அவன் என்ன சொல்லுவான், கம்பர் என்ன சொல்லுவார்னு பார்க்கலாம். இப்போ அதாவது குகன் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் பார்க்குறான், அந்த ஆர்மி வர்றதை பார்க்குறான். அப்போ என்ன சொல்கிறான்னா, ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லென்றோ, ஏழமை வேடுவன் இறந்திலன் என்று என ஏசாரோ. என்னை நான் என்ன பயந்தேன்னு நினச்சாங்களா? அந்த மாதிரி ஒரு யானை படையை பார்த்து, ஒரு பெரிய அயோத்தியாவோட படையை பார்த்து பயந்தவன் நினச்சாங்களா? அப்படி நான் ராமரை ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருந்தேன்னா என்னை பற்றி என்ன பேசுவாங்க? என்னோட குகனோடு ஐவாரானோம் அப்படின்னு சொல்லும்போது என்னோட தம்பி மாதிரி என்னை ட்ரீட் பண்ணும்போது நான் எப்படி அவரை ப்ரொடெக்ட் பண்ண முடியாமல் இருப்பான் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான்னா, இஸ் ரெடி ஃபார் அ ஃபைட் வித் பரதன். பட் அவன் என்ன பார்க்குறான்னா,
இப்போது அந்த மாதிரி ஒரு பரதன் வந்து சப்போஸ் ஒரு யாராவது ஒருத்தரை வந்து அந்த மாதிரி நிஜமாகவே தம்பி வந்து அவனை அண்ணா அந்த மாதிரி கொல்ல வரான் அப்படின்னும்போது ஒரு வாரில் வரும்போது அவன் நார்மலாக என்ன ஒரு 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 அட்டாக் பொசிஷனில் நீங்கள் போகும்போது யூ வில் ஹாவ் அ பாடி ஆர்மர். பட் என்னடா அது இவன் பாடி ஆர்மரே இல்லாமல் வரான், நார்மலாக ஹீ வில் லீட் ஃப்ரம் த பேக், இவன் இல்லை ஃப்ரண்ட்டில் வரான் போட்டில், எப்படி அது அது அவனுக்கு புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா கண்ணுக்கு என்னெல்லாம் கலங்கியிருக்கு. அதாவது அப்போ தான் அவனுக்கு ஏதோ டவுட் வருது, ஒரு வேளை சம்திங் ராங், நம்மளோட தாட்ஸ் தான் சம்திங் ராங். நம்ம நெகட்டிவாக எப்பயுமே வந்து இட் இஸ் நேச்சுரல் ஃபார் பீப்புள் டு டேக் த நெகட்டிவ் சைட் ஃபர்ஸ்ட். ஆமாம்மா தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு டவுட் பண்ணுற கூட்டம் அது. ஸோ அதனால் ஒரு வேளை ஈவன் குகன் வாஸ் சப்ஜெக்டட் டு தட். அவன் பரதனை டவுட் பண்ணான். அதாவது பரதனை வந்து பாவம், அதாவது அந்த மாதிரியான கேரக்டர் பார்க்கவே முடியாது. அம்மாவால் ப்ராப்ளம், அப்பாவே ஒரு வேளை வந்து நினச்சிருக்கலாம் இந்த மாதிரி இவன் தான் அவன் அம்மா கிட்ட சொல்லியிருப்பான்னு. அதுக்கப்புறம் கௌசல்யா ராமரோட அம்மா அவனை தப்பாக நினச்சிருப்பா. ராமர் தப்பாக நினைக்கல, பட் லக்ஷ்மணர் தப்பாக நினச்சார். அதுக்கப்புறம் மற்ற கூட இருந்த உறவினர்கள் எல்லாம் தப்பாக நினச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் போகிறத வரைக்கும் குகன் வேறு தப்பாக நினச்சிட்டான். ஸோ இவ்வளோ பேர் தப்பாக நினைக்கும்போது ஒரு பாவம் அந்த மனுஷன் வந்து தங்கம். ஸோ அதை எப்படி சொல்ல வைக்கணுன்னா அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். யார் வந்து அவனை கிரிட்டிசைஸ் பண்ணாலோ அவனை வச்சே அவன் சொல்ல வைக்கிறார். எப்படின்னா, தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீது என நினைந்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என பொழுந்து புகழினாய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின் கீழ் ஆவரோ தெரியும் நம்ம. அதாவது எப்படி சொன்னான்னா, உனக்கு ஈக்குவல் 1000 ராமர் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதாவது அந்த கம்பேரிசனுக்கு கூட அவன் யாரை யூஸ் பண்ணான் பாருங்கள். அவன் ராமரை வச்சு ஸ்கேல் போட்டிருக்கான் 1000 மடங்கு பெட்டர் அப்படின்னு. ஸோ அதாவது ராமர் தான் உலகத்தில் எல்லாரும் வந்து இவனை மாதிரி இருக்க முடியுமா, இவரை மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பரதம் மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈக்குவல் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1000 டைம்ஸ் ஆஃப் ராம். ஸோ தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் கம்பர். யாரை வச்சு சொல்லணுமோ, மற்றவங்க எல்லாம் சொன்னால் கூட பரவாயில்ல, ஆனால் அவரோட அந்த குகனை வச்சு சொல்ல வச்சார் பார்த்தீங்களா, அந்த கிரேட்னஸ் ஆஃப் ராம். அதுதான் தட் இஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு கம்பர், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் போய்ட்ஸ். நெக்ஸ்ட் வி வில் சி ஆன் த டார்க் சைடு கும்பகர்ணன் விபீஷ்ணன் பற்றி பார்க்கலாம். வணக்கம்.